உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். அர்த்தாஷ்டக ராசியில் வக்கரகதியில் உள்ள சனியுடன் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்கும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்படும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும். மாத கடைசியில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது. உத்தியோகம். சனி ராகு கூட்டுச் சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டுள்ளது. அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. இருப்பினும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூடிய வரையில் வளைந்து கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது நன்மை தராது. சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு எதிர்பார்த்த இந்த விலை கிடைப்பது மிகவும் கடினம். மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். இந்நிலையில் கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையும். உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். கலைத்துறையினர். நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். ஏமாற்றத்தை தரும். வருமானமும் சற்று குறையக்கூடும். அரசியல் துறையினர். கட்சியில் அனைவருடனும் சுமூகமாக பழகுவது மிகவும் அவசியம். உங்கள் எதிர்கால நலனிற்கு எதிராக சிலர் செயல்பட்டு வருவதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மாணவ மாணவியர். கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள். சோர்வு மேலிடும். கூடிய வரையில் நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். கால்நடைகளின் பராமரிப்பிலும் செலவுகள் அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க நேரிடும். பெண்மணிகள். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அடிக்கடி ஏதாவது ஒரு வலியும் சோர்வும் உங்கள் உடலை வருத்தும். பரிகாரம். தினமும் காலையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து வர வேண்டும். சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 2 மாலை முதல் நாளை இரவு வரை, மீண்டும் 29 பின்னிரவு முதல் 31 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.